ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. குலதெய்வ வழிபாடு ஏன் நடத்த வேண்டும்? அதனால் என்ன பலன்? குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருப்பது வழக்கம். குலதெய்வத்தை வணங்கினால் நம் துன்பங்கள் விலகி சுபிட்சம் பெறலாம். நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வம். தந்தை, பாட்டன், முப்பாட்டன் வழியில் வணங்கி வந்த தெய்வத்தை குலதெய்வம் என்கின்றோம். தந்தை, பாட்டன் வழியில் கோத்திரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களின் சந்ததி ஒரே கோத்திரத்தில் இருக்கும். தாய் வழி என்பது வேறு குடும்பத்திலிருந்து வந்தது. தந்தை வழி கோத்திரத்தில் மாறுவார். இதை ரிஷி வழி பாதை என்று கூறுவதுண்டு. ஒருவருக்கு குணங்கள் மாறி இருக்கலாம், ஜாதகம், பிறந்த தேதி மாறி இருக்கலாம். ஆனால் அவர்களின் ரிஷி வழி பாதை பார்த்தால் அவர்களின் குலதெய்வம் ஒன்றாகத்தான் இருக்கும். இதன் காரணமாக ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால், பெயர் வைத்தால், காது குத்துதல், மொட்டையடித்தல், திருமணத்திற்கு பிந்திய வழிபாடு என எல்லாவற்றையும் குலதெய்வம் கோயிலில் தான் செய்வது வழக்கமாக இன்றும் பெரும்பாலோர் பின்பற்றி வருகின்றனர். நம் முன்னோர்கள் பின்பற்றி வணங்கி வந்த குலதெய்வத்தை கும்பிடும்போது அவர்கள் வரிசையில் நின்று வணங்கி அந்த இடத்தில் நின்று நாம் வணங்கும்போது குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு முன்னோர்கள் பித்ருக்களாக ஆசி வழங்குவர். முன்னோர்கள் கூற்றுப்படி நாளும் கோலும் கைவிட்டாலும் கூட நம் குலதெய்வம் கைவிடாது என கூறியுள்ளார். குலதெய்வத்தை முறைப்படி வணங்கினால் நம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நம் கூடவே இருப்பார். குலதெய்வம் குறித்து காஞ்சி மகா பெரியவரின் விளக்கம். ஒரு முறை ஒரு ஊருக்கு மகா பெரியவார் சென்றபோது அவரை துன்பப்படுத்தி வாடும் ஒருவர் வந்து சந்தித்தார். பெரியவரை பார்த்ததும் அவர் மனதில் குறையை தெரிந்து கொள்ளக்கூடியவர் என்பதால் அவரின் பிரச்சனைகளை அறிந்து கொண்டார். பெரியவரிடம் என் துன்பத்தை தீர்க்க வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பெரியவர், நீ குலதெய்வத்தை வழிபாடு செய்து வருகிறாயா இல்லையா என்று கேட்டார். இல்லை என கூறிய அவரிடம், முதலில் நீ குலதெய்வத்தை வழிபாடு நடத்திவிட்டு வா என்று கூறினார். ஆனால் அவரோ, ஐயா, எங்கள் முன்னோர்கள் பர்மாவில் வசித்து வந்தனர். 3 தலைமுறைகளாக நாங்கள் இங்கு வசிக்கிறோம். அதனால் எங்களின் முன்னோர்கள் எந்த குலதெய்வத்தை வணங்கினார்கள் என தெரியாது என்றார். உன் குலதெய்வம் யார் என தேடு, அவர் உனக்கு புலப்படுவார் என்றார். சரி என சென்ற அவர் அவரின் பாட்டனுக்கு நெருங்கிய சிலரிடம் கேட்க, ஒரு வழியாக புதர் மண்டி கிடந்த இடத்தில் சுத்தம் செய்து பார்த்தபோது பேச்சாயி அம்மன் என்ற அவரின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தார். அதை மகா பெரியவரிடம் வந்து சொன்னார். அப்போது என் துன்பத்தை தீருங்கள் என்றார். நீ தினமும் குலதெய்வத்திற்கு பூ போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து வா என்றார். அப்படி செய்தால் மட்டும் எப்படி என் துன்பம் அகலுமா என்று கேட்டதற்கு, நீ 1 வருடம் பூஜை செய்துவிட்டு என்னை வந்து பார் என்றார். 1 வருடம் கழித்து அந்த நபர் தட்டு நிறைய பழங்கள், பூ, பணம் வைத்து தன் துன்பத்தை குலதெய்வ வழிபாடு நடத்த சொல்லி போக்கியதற்காக இதை சமர்ப்பிக்கிறேன் என்று மகா பெரியவர் விழுந்து வணங்கினார். ஒரு காலத்தில் தண்ணீர் வைத்து அதில் சந்தனம், குங்குமம் சிறிது கலந்து அதை தெய்வமாக ஏற்று பூ வைத்து வணங்க வேண்டும். அல்லது சிவப்பு துணி விரித்து அதன் மேல் குத்து விளக்கு ஏற்றி அதை கூட குலதெய்வமாக நாம் வழிபடலாம். தேடினால் நம் குலதெய்வம் புலப்படுவார். நம் குலதெய்வத்தை தேட முயன்றால் அவர் நமக்கு புலப்படுவார் என தெரிவித்துள்ளார். குலதெய்வம் தெரியாதவர்கள் அடிக்கடி சென்று வணங்குவது நல்லது. அப்படி இல்லையெனில் ஆண்டுக்கு 1 முறையாவது சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து புது துணி சாத்தி பொங்கலிட்டு வழிபட்டு வருவது சிறந்தது. சிலரின் வீட்டில் பணம், பொருள் என எல்லாம் இருந்தும் நிம்மதி இருக்காது. குலதெய்வ வழிபாடு செய்யாததால் ஏற்படும் குறை என கூறுகிறார்கள். அவர்கள் குலதெய்வத்தை வணங்கினால் பிரச்சனை தீரும். நாம் தேடினால் நம் குலதெய்வம் கிடைப்பார். அதுவரையில் வீட்டில் கலசத்தில் தண்ணீர் வைத்தோ விளக்கேற்றியோ அதை குலதெய்வமாக வணங்கி வாருங்கள். குலதெய்வத்தின் அருளை பெற்றிடுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய